ஹலோ கைஸ், டேஸ்டியான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னுட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 ஆனியன், ஒரு 7 பூண்டு பல், 7 தக்காளி அந்த மாதிரி பழுத்த மாதிரி. தக்காளி வந்துட்டு நான் இந்த ஷேப்லேயே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்காக நம்ம பெரிய எஃபர்ட்ஸ் வந்துட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் நம்ம கொத்தமல்லி தழையும் வந்துட்டு போட போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு இது ஒரு பெரிய ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்துட்டு அந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு இப்போ தேவையான பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் நம்ம இஞ்சியுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட வேண்டிய தக்காளியும் வந்துட்டு இங்கே இருக்குது. இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போதுமானதாக இருக்கும். இந்த அளவு இஞ்சி போட்டாலே வந்துட்டு போதும். நான் இங்கே சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்தாலே வந்துட்டு போதுமானதாக தான் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் வந்துட்டு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஆயில் ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம கடுகு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தாளிக்கிறதுக்காக தான் நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது வதங்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போது அந்த பூண்டு, கருவேப்பிலை அண்ட் நான் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த இஞ்சியுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டுருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் தான். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். இதில் வந்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கிறப்பவே வந்துட்டு அந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறது மூலமாக வெங்காயம் சேர்ந்து இருந்தாலுமே அது தனித்தனியாக பிரிஞ்சு ஈஸியாக வந்துட்டு வதங்கி வந்துடும். கரெக்டாக இந்த டைமில் அது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனாக மாறி வர டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்துட்டு ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் சொன்ன அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை கொஞ்சம் கலக்கி விட்டுட்ட பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போதுமானது. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதை நீங்கள் சும்மா இட்லி குண்டா மூடியோ இல்லை ஏதாவது ஒரு லிட் போட்டு மூடி வச்சாலே போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ வந்து கலரி கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக குழஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த தோல் அந்த பல்ப் வந்துட்டு பிரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த
அந்த தக்காளியை வந்துட்டு கொஞ்சமாக குத்தி விடுறது மூலமாக வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இன்கேஸ் வந்துட்டு தக்காளியில் இருக்க அந்த பல்ப் அந்த தண்ணியே வந்துட்டு போதுமானதாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தண்ணி வந்துட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது, இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சும்மா அது காண்டாத அளவுக்கு நீங்கள் அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த மஞ்சள் தூள் அந்த மிளகா நெடி வந்துட்டு போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இது எல்லாமே வந்துட்டு வதங்கி முடிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கை ஃபுல்லாக இருக்க அளவுக்கு கொத்தமல்லி இருக்குது. அந்த கொத்தமல்லி தழையை வந்துட்டு போட்டுட்டு நல்லா கலக்கி வந்துட்டு இறக்கிட்டால் போதும். நல்லா கலந்துட்டு இந்த பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி நல்லா கலட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கலட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா லைக் சீக்கிரமாக ஆறிடும். இப்போ வந்து அது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. லைக் இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் ரொம்ப பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணுறதை விட கொஞ்சமாக குறைப்பாக கிரைண்ட் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அதை அரைச்சி காட்டுறேன். லைக் இந்த பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். எதுவுமே கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கியிருப்பீங்க. ஸோ கட்டியாக எதுவும் நிற்காது. லைக் இந்த மாதிரி கோர்ஸாக வர மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி நீங்கள் எதுக்காவது வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த திக்னஸே கூட நல்லா தான் இருக்கும். லைக் இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் இருக்கிறத நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த கடாயில் இருந்த கொஞ்சம் அந்த மிளகா அந்த கிரேவிலாம் இருக்கு இல்லையா, அதில் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதோட இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியே வந்துட்டு இப்போது நான் அரைச்சிருக்க சட்னிக்கு வந்துட்டு எங்களுக்கு போதுமானதாக இருக்குன்றதுனால நாங்கள் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போது தாளிப்புக்காக நம்ம கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
நான் இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்துட்டு இந்த மாதிரி வரதே வந்துட்டு போதுமானதாக தான் இருக்கும். லைக் நான் வந்துட்டு கொஞ்சம் அடுப்புலேயே விட்டதுனால அது கொஞ்சம் கருகிருச்சு. அதை கீழே ஊற்றினா அம்மா வேறு அடிப்பாங்கன்ட்டு நான் அப்படியே இதில் போட்டுட்டேன். ஸோ எங்களுக்கு இது ஓகேன்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். ஆனால் கருவேப்பிலை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் அதில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த கடாயில் இருந்தப்போ அந்த அந்த டெக்ஸ்டரில் இருக்கிறப்பே போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைக் இந்த சட்னி வந்துட்டு நீங்கள் அந்த பருப்பு போட்டதுனால ரெகுலராக நம்ம பண்ணுற சட்னியை விட இந்த பருப்பு போட்டிருக்கிறது வந்துட்டு ஒரு யூனிக்கான டேஸ்ட்டை கொடுக்கும். அட் த சேம் டைம் அந்த சட்னியோட கன்சிஸ்டன்சியுமே வந்துட்டு அந்த பருப்பு கொஞ்சம் மாற்றும். நீங்கள் இது கூட இஞ்சியும் சேர்த்துருக்கிறதுனால லைக் கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு.